நாம இப்ப பார்க்க போற ஒரு கதை உடைந்த இதயங்கள் அறக்கட்டளை மூலமா நம்மளோட கவனத்துக்கு வந்திருக்கு. இது ரொம்பவும் அவசரமான ஒரு விஷயம். குடும்பம், நம்பிக்கை, அப்புறம் ஒரு கொடூரமான துரோகத்தை பத்தின கதை இது. பாருங்க, இந்த தலைப்பே ரொம்ப அழுத்தமா இருக்கு இல்லையே. பேரளவுல மட்டும்தான் ஒரு அண்ணன், ஆனா செஞ்ச துரோகத்தை வார்த்தையால சொல்லவே முடியாதுன்னு சொல்லுது. இதுவே வரப்போற நிகழ்வுகளுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் இருக்கு. சரி, இந்த கதை எங்க தொடங்குதுன்னா தமிழ்நாட்டுல தர்மபுரி மாவட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல தான். அங்க ஒரு குடும்பத்துல 7 பேர் உடன் பிறந்தவங்க. அதுல 2வது சகோதரிய மையமா வச்சுதான் இந்த முழு கதையும் நடக்குது. இவங்கள பத்தி சொல்லணும்னா அவங்க ஒரு சாதாரண பெண் இல்ல. அந்த கிராமத்தோட முதல் பொறியாளரே அவங்க தான். ரொம்ப அன்பானவங்க, மென்மையா பேசக்கூடியவங்க. படுத்த படுக்கையா இருந்த அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டது மட்டும் இல்ல, மொத்த குடும்பத்தோட பாரத்தையும் அவங்க தான் சுமந்திருக்காங்க. தன்னோட அண்ணன் தம்பிங்களோட பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வச்சிருக்காங்க. சொல்லப்போனா அந்த குடும்பத்தோட ஆணி வேறே அவங்க தான். எல்லாம் நல்லா போயிட்டு இருந்த நேரத்துல குடும்ப சொத்தை பிரிச்சிருக்காங்க. அப்போதான் அவங்களோட 3வது அண்ணன் இத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறான். இங்கிருந்து தான் கதை ஒரு இருண்ட மோசமான பாதைக்கு போகுது. அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா, பாசத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்த ஆரம்பிச்சான். திடீர்னு ரொம்ப அக்கறை காட்டுற மாதிரி, கவலைப்படுற மாதிரி நடிக்கிறான். பாவம், அந்த சகோதரியும் தான் அண்ணன் தானேன்னு முழுசா நம்பிட்டாங்க. ஆனா இது அவளோட பணத்தை சுரண்ட பின்னப்பட்ட ஒரு சதி வலைன்னு அவங்களுக்கு தெரியல. அவனோட திட்டம் ரொம்பவே தெளிவா இருந்திருக்கு. இது ஏதோ ஒரு தடவை நடந்த ஏமாத்து வேலை கிடையாது. முதல்ல கிராமத்துல அவளோட நிலத்துல அவ பேர்லயே கடன் வாங்கி ஒரு வீட்டை கட்ட வச்சிருக்கான். அப்புறம் அந்த வீட்டை அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான். அடுத்து நகரத்துல ஒரு வீடு கட்டலான்னு சொல்லி அதுக்கும் அவளே கடன் வாங்க வச்சு தம் பையன்தான் முன்ன பாத்துப்பான்னு சொல்லி அதையும் அபகரிக்க திட்டம் போட்டிருக்கான். இது 2 கட்டமா நடந்த ஒரு மாபெரும் சதி. கடைசியா அவங்களுக்கு 40 வயசு ஆனப்ப, இவ்வளவு நாள் குடும்பத்துக்காக வாழ்ந்தது போதும், இனி நமக்காக வாழலான்னு கல்யாணம் பண்ணிக்க முடிவு செஞ்சிருக்காங்க. அப்போ அவனோட பதில் இதுதான். பாத்தீங்களா, அவளோட வாழ்க்கையையும் பணத்தையும் தன் கட்டுப்பாட்டிலே வச்சுக்கிறதுக்காக அவன் எவ்வளவு தெளிவா பேசியிருக்கான்னு. ஆனா நில்லுங்க, அவளோட திருமணத்துக்கு அவன் காட்டின இந்த எதிர்ப்பு வெறும் ஆரம்பம்தான். இதை விட ஒரு கொடூரமான, நம்ம கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத ஒரு குற்றத்தை அவன் செய்ய போறான். ஒரு நாள் அந்த சகோதரிக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்படுது. உடனே அவ அண்ணன் அவளை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். ஆனா அது அவளுக்கு உதவி செய்யறதுக்காக இல்ல, அங்க ஒரு கொடூரமான காரியத்தை செய்யறதுக்காக தான். ஆமா, அந்த மருத்துவமனையில அவளுக்கு உதவுற மாதிரி நடிச்சு அவளோட வாழ்க்கையில அவ ஒருபோதும் ஒரு குழந்தைய பெத்துக்க முடியாதபடி ஒரு கொடூரமான குற்றத்தை செஞ்சிருக்கான். அவளோட தாய்மைன்ற கனவையே சிதைச்சிட்டான். இவ்ளோ நடந்த பிறகும் சில வருஷங்கள் கழிச்சு 43 வயசுல அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை கீற்று தெரியுது. அப்போதான் அவங்களோட வாழ்க்கையில இன்னொருத்தர் வராரு. அவளா ஏத்துக்கிட்ட, அவ பட்ட வலிய புரிஞ்சுகிட்ட ஒருத்தரை சந்திச்சாங்க. சுயலாபத்துக்காக அவள ஒரு பொருளா மட்டுமே பார்த்த அவன் அண்ணனுக்கு இவரு முற்றிலும் நேரெதிரான ஒருத்தர். ஆனா வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, அவங்களோட திருமணம் அவங்க துன்பத்தை முடிக்கல. அது அவ அண்ணன்கிட்ட இருந்து வர அச்சுறுத்தல இன்னும் அதிகமாக்கிடுச்சு. இப்ப அவளோட புது கணவரோட உயிருக்கும் ஆபத்து வந்திருக்கு. இதுதான் நம்மள முக்கியமான கட்டத்துக்கு கூட்டிட்டு வருது. அதாவது இந்த கதை ஏன் இப்போ சொல்லப்படுதுன்னா, இது இன்னும் முடியாத ஒரு கதை. ரொம்ப தீவிரமான மற்றும் அபாயகரமான ஒரு சூழ்நிலையில அவங்க இருக்காங்க. பாருங்க, இந்த கதை இன்னும் முடியல. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த அண்ணனும் அவன் மகனும் என்ன செஞ்சாங்க, தனக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சதும் அவன் கணவர் என்ன முடிவெடுத்தார், கொலை மிரட்டல்களுக்கு பிறகு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இன்னும் பதில் கிடைக்கல. இதோட முழு உண்மையும் அடுத்த பகுதியில வெளிவரும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அறக்கட்டளை நம்ம கிட்ட லைக்ஸோ இல்ல சப்ஸ்கிரிப்ஷனோ கேட்கல. அவங்க நேரடியா உதவி கேட்கறாங்க. இந்த விஷயத்த பத்தி பொதுமக்களுக்கு தெரிஞ்சா அந்த விழிப்புணர்வே அவங்களுக்கு ஒரு கேடயமா இருக்கும்னு நம்புறாங்க. சோ கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த கதையை நாம மத்தவங்களுக்கு சொல்ற ஒவ்வொரு முறையும் அவங்கள சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை நம்ம உருவாக்குறோம். நம்மளோட குரல் ஒரு உயிரை காப்பாத்துற சக்தி வாய்ந்தது. அது இப்போ அவங்களுக்கு ரொம்ப தேவை.